இது எதுக்குமா தின்னுட்டு பாதி வச்சிருக்க? தம்பி வந்தா அவனுக்குமா? நீ இப்படி நடிக்கிற, ஆனா அவன் டேய் அது உங்க அக்காவுக்குடா. அவ திங்கறக்குள்ள இது எறும்பே தின்றோம். அவன் அப்படி இருக்கான். அதுக்கு அந்த ஜென்மத்தை என்ன பண்ண முடியும்? விடுங்கம்மா. ஏய் சனியனே, என்ன பண்ற? ஓ ரைட் கை கொடு. என்ன இன்னைக்கு ஏதாவது தின்ட்டு நான் மோப்பம் பிடிக்கிறியா? ஓ லெஃப்ட் ஹேண்ட கொடு. நேத்து தான் தின்னு மோப்பம் பிடிக்கிறியா? நீ என்ன விட்டு ஏதோ ஒன்னு தின்றுக்க தானே? ஆமா தின்னண்டா. தின்னுட்டு உனக்கு வச்சிருக்கேன், போய் தின்னு. ஐ இந்த பூந்தியை கொளிச்சு வைக்கிறேன். இந்த நாய் வந்தா கரெக்டா இங்கதான் மோப்பம் பிடிப்பான் பாரு. நான் வந்துட்டேன். ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு போறான் பாரு. வா வா. என்ன பண்ற? என்ன பாக்குறீங்க? நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன். சே பையனை வேற ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டோம். ஐ பூந்தி. ஆமா யார் இங்க ஒளிச்சு வச்சது? திருட. நான் அங்க ஒளிச்சு வைக்கலையே. அவசரத்துக்கு ஒரு பென்சில் கிடைக்குதா? அக்காவோட பென்சிலு. என் பென்சில் எடுத்தவன் ஒரு சிலுக்கு. ஐயா உன் பென்சில் வச்சு இங்க யாரும் கலெக்டர் கையெழுத்து போடல, நீயே வச்சுக்கோ. நீ அமைச்சர் கையெழுத்து போட்டாலும் என் பென்சிலை நான் எடுக்க விட மாட்டேன். வச்சுட்டு கிளம்பு. சில்லி பென்சிலுக்குலாம் அசிங்கப்படுத்துறல. அது சில்லி பென்சில் இல்ல, அப்சரா பென்சில். இப்படி சில்லித்தனமா பண்ற காமெடிக்கு ஒரு நாள் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டி. கோட் போடுற ஸ்கேல் இங்க தானே வச்சேன், எங்க காணோம்? சரி இவனோடது எடுத்துக்கலாம். என் ஸ்கேல் எடுத்து கோடு போட்ட ஒரு கேடு கட்டவன். அது தீனி வச்சிருக்க எடுத்துக்கங்க. நான் பாத்ரூம் போயிட்டு சாப்பிட்டுக்கிறேன். என் ஸ்நாக்ஸ் மட்டும் பாத்துக்கோ. சரிடா நான் பாத்துக்கிறேன். அவன் அந்த பக்கம் போனது கொஞ்சம் எடுத்துட வேண்டியதான். நான் இல்லாதப்ப என் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு பாதியிலே பேதி வந்துடும். ஷாய் சூர, எனக்கு மட்டும் சின்ன தட்டு, அவனுக்கு மட்டும் பெரிய தட்டா? என் தட்டுல சோறு படுத்திங்கிறோ தேவங்க கூட்டத்தோட சேர்ந்தவ. இவன் மட்டும் நேரா காத்து வர இடமா பார்த்து படுக்கிறான். என் இடத்துல படுக்கிறது ஒரு புறம்போக்கு. உனக்கு என்னடா பிரச்சனை? தெரியுதா வயிறு எரியுதா? நீ மட்டும் எனக்கு சாப்பிட விட்டல. ஆமாடா விட்டேன்டா. இப்போ ஒரு சாப விடுறேன், அதையும் வச்சுக்கோ. எனக்கு சாப விடுறவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் கூடயாவது ஓடி போயிருவா. கா முதல்ல வாபஸ் கொடுக்கா. வாபஸ்லாம் கொடுக்க முடியாது. நீ வாழ்க்கை பிரச்சனை வாபஸ் கொடு. விட்டுடா. வாங்கம்மா. என்ன தம்பி வரலையா? தம்பி உங்க அக்கா வீட்டுக்கு போலான் இருக்க, வரையா? அவளுக்கு எனக்கு தான் சண்டைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. என்ன மதிக்காத வீட்டுக்கு நான் எதுக்குமா போனோம்? அவன் இன்னும் பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு வரமாட்டேங்கிறாமா. சரி விடுங்கம்மா, வாங்க. ஏங்க தம்பி வரலீங்களா? அது வந்து மாப்பிள்ள எங்க விடுங்க. அவன் என்ன பார்க்க வந்தா என்ன, வராட்டி என்ன? அவனுக்கு கௌரவமும் ஈகோ தான் முக்கியம்னா, நான் செத்தாலும் அவனை என்ன பார்க்க வர வேணாம்னு சொல்லிருங்க. ஏய் ஐயோ எங்க இந்த வாரமும் அம்மா வராங்களா? அவங்களே வந்துட்டாங்க போல. அம்மா செத்துட்டா கூட என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட்டியாமா? ஏன் நான் அவ்வளோ வேண்டாதவனா போயிட்டேனா? சரி நான் கிளம்புறேன். உங்க அக்கா குணத்துல கோவக்காரிடா, உள்ளத்துல குழந்தடா. தம்பி சின்ன சண்டைக்கெல்லாம் அவளை விட்டுறாதடா. சரி நான் போல அழாத. It's here. Oh no, oh no. You broke it? Hey, don't tell mom I broke it, please. Okay, don't. Beg, I won't tell, but you have to do what I say. Fine, I'll do it. Clean all this up before mom sees it. Okay, give it to me. Hey, mom gave me this. Oh, really? Well, what if I tell mom what you did? Okay, here, you keep it. This pen is nice. Hey, that's a new pen. Then if I tell mom you hit the glass with it? Fine. you keep it. What's this? Something's missing. Hey, don't steal. Mom will find out. I'll only get caught in. You tell. If you tell, I'll tell mom you hid stuff. Just do whatever. Hey, the Shopkeeper said you bought 100 rupees worth of chocolate at the store. How did you get 100? I gave you the money to buy me books and told you to get chocolate too. How many books are you going to buy? I've caused you so much trouble, but you still want to save me. Sorry, you're my brother. அக்கா மேல உண்மையா பாசம் வச்சிருக்கிறது நான் மட்டும்தான். நீ என்னதான் பாசம் வச்சிருந்தாலும் அவளை நல்லா பாத்துக்கிறது நான் மட்டும்தான். ஐயோ இவன் பூச்சிக்கு போறான் போலயே. அச்சோ ஃபீவர் வர மாதிரி இருக்கு. அப்படியாம்மா? என்ன இப்படி கொதிக்குது? நீ வேலைலாம் செய்ய வேண்டாம், நான் செஞ்சுக்கிறேன். நீ வாமா, சுட தண்ணி மாத்திரை போடுமா. உனக்கு உடம்பு சொல்லுங்க. உங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி ஒருத்தன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்களா? இப்பவா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்திலே உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவன் நான் ஒருத்தன் தானே. இல்லையே, காலையிலே என் தம்பி கால் பண்ணானே. அக்கா எப்படிக்கா இருக்க? நான் நல்லா தான்டா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னது காரணம் நம்ம அக்காக்கு உடம்பு சரியில்லையே, நாம கஷ்டப்பட கூடாதுன்றக்காங்க. நான் மட்டும் கஷ்டப்பட மாட்டேனாக்கா? நீ ஏன்டா வந்தா? நான் நல்லா தான் இருக்கேன். பேசும்போதே உன் குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் என் அக்கா உடம்பு சரியில்லைன்னு. வாச்சு புரிஞ்சுக்கோ, உன் மேல நான் தான் அதிக பாசம் வச்சிருக்கேன்னு. இப்போ உடம்பு சரியானது காரணமே உங்க மாமா தான். அவர் என்ன எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா? கணவரை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டியே. டேய், உன்கிட்ட நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன், அவர்கிட்ட உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க 2 பேரும் எனக்கு கடவுள் கொடுத்த வரோம்.
அக்கா ஒரு நாளாவது சாப்பாடு நல்லா டேஸ்டா செஞ்சு தர மாட்டியா? இதுக்கு மேல எப்படிடா செய்வாங்க? சாப்பிடலான்னு திறந்து பார்க்கும்போது அதோட வாசனையிலேயே தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்ட்டு. நாளையில இருந்து ஹாஸ்டல் போயிருவல, அப்ப தெரியும் என்னோட அருமை என்னன்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடுத்த டைம் வரும்போது நீ நல்லா சமைக்க கத்துக்கோ. ஹாஸ்டல்ல இருந்து வந்தது வராததுமா கொட்டிக்க உட்காந்துட்டான் பாரு. வந்துட்டியாடி? வா நீயும் உட்காரு, சாப்பிடுவியாமா? யாரோ என் சமையல மிஸ் பண்ணாங்களாமா, கேள்விப்பட்டேன். அக்கா நாளைக்கு எனக்கு சாம்பார் வச்சு தரியா? நீயாடா இப்படி எல்லாம் பேசுற? மாசம் மாசம் மெஸ் ஃபீஸ் வாங்குறாங்க, ஒண்ணு கூட நல்லா இல்ல. ஏய் சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது, வெளியில போய் சாப்பிடலாமா? டேய் மணி 10 ஆயிடுச்சு, எப்படி வெளியே போய் சாப்பிடுவ? கம்முன்னு சாப்பிடு, நாளைக்கு பாத்துக்கலாம். உன்னை செஞ்சுத்தான்னு சொன்னேன். சரி சரி செஞ்சு தரேன். அக்கா என்னடா உன் பிரச்சனை? எனக்கு ஊட்டி விடுறியா? நேத்து நம்ம போன படம் நல்லா இருந்துச்சுல? அக்கா பசிக்குதே, வந்து சாப்பாடு போடுக்கா. ஆமா, என்ன இவ்வளவு அப்படிதான். கூப்பிடுறோம், இவ என்ன பண்றா? அக்கா உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் நீயே சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டியா? எமோஷனல் ஸ்பீச் போட்ட வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் அக்கா தம்பி பாஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கூட தானக்கா இருப்ப, இருக்கிற வரைக்கும் என் கூட ஜாலியா இருக்க வேண்டியது தானே. ஏய் சாரிடா, நீ எப்ப எனக்கு பிடிக்காத மாதிரி தானே இருப்ப. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு இந்த பாசம்? அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப நீ போயிட்டன்னா அந்த இடம் உனக்கு புதுசா இருக்கும். நம்ம வீட்டுல எங்க பார்த்தாலும் நீ இருந்தது, சாப்பிட்டது, சண்டை போட்டதுன்னு ஊன் ஞாபகமாவே தாங்க இருக்கும். எல்லா தம்பிங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அக்கா அங்க கூட்டிருக்கும் போது அலட்சியமா இருப்பாங்க. அவங்க நம்மளை விட்டு விலகும் போது தான் அவங்களோட பாசம் கஷ்டம் எல்லாமே தன்னால அழுகியா வரும். சரிடா, ஃபீல் பண்ணாத. நம்ம 2 பேரும் இனிமே ஹாப்பியா இருப்போம். வா அக்காவே உனக்கு கூட்டி விடுறேன். சரி சரி அழாத. குறி வச்சா எற விழுகணும். இந்தா இந்த மாசம் எக்ஸாம் லீவுக்கு நான் பெரியம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். சரிடா. அக்கா நீயும் கிளம்பிடு, நாளைக்கு காலையில நாம 2 பேரும் ஒட்டுக்கா போயிடலாம். ஐயோ, எக்ஸாம் லீவுக்காச்சும் ஓன் தொல்லை இல்லாம நான் நிம்மதியா இருக்கணும்ப்பா. நீயே போய்க்கோ. ஓஹோ. அம்மா தம்பி எங்கம்மா? அவன் நேத்து உங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாமா. ஓ அப்பாடா, தொல்லை தொலைஞ்சிச்சு. என்ன ஒண்ணுதான் இருக்கு? அம்மா அவன் எதுக்கு என் பிஸ்கட் பாக்கெட்ல எல்லாம் கை வைக்கிறான்? சொல்லி வைங்க. உன் பிஸ்கட் பசிக்குது நான் தாமா எடுத்தேன். நேத்தே உன் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டான்ல. ஆமால, அவன் பண்ணாத தப்புக்கு என் பழக்க தோசத்துல நான் அவனை திட்டிட்டு இருக்கேன். இங்க இங்க் பண்ண காணோம். டேய் நீ இது எடுத்தியா? சோ அவன் தான் வீட்லயே இல்லல. அந்த நாள் இருந்தால் டார்ச்சரா இருக்கு, இல்லனால் போர் அடிக்குதே. என்ன பிஸ்கட் காணோம்? ஒருவேளை அம்மா எடுத்திருப்பாங்களா? இல்ல நான் தான் எடுத்தேன். நீ அங்க இல்லாம ஒரு மாதிரி போர் அடிச்சதுக்கா, அதான் உன்னை டார்ச்சர் பண்ணலான்னு வந்துட்டேன். என்னக்கா சோகமா இருக்க? இல்லடா, நாலு பின்ன என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களெல்லாம் எப்படி பார்க்க போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஓ ஆமா ஆமாக்கா, அங்கேயும் போய் இப்படிதானே இருப்ப. என் செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? எது செல்லக்குட்டியா? டேய் தம்பி, இந்தாடா உனக்கு ஐஸ்கிரீம் பிஸ்கட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ. எங்கக்கா? இந்த பாரு என் கையில. இந்த டக்குன்னு சாப்பிட, இல்ல கரைஞ்சிட்டு போகுது. விளையாட்டா? டேய் இப்ப சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடுறேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்படி நாளைக்கே வரப்போறவனையும் இருங்க இல்லைனா கூட நல்லா இருக்கு. கல்யாணம் பண்றாளாமா? டேய் உன்ன என்ன கல்யாணம் பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க? நான் இல்லம்மா, அக்கா தாமா. உனக்கு அவ்வளவு லொல்ல ஆயிடுச்சா? அம்மா அம்மா, நானாச்சும் கல்யாணம் பத்தி தான் சொன்னேன். ஆனா அன்னைக்கு நீங்க தம்பிக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு முட்டை தரலமா, அதுக்கு அவன் பெருசாகி அவனும் அவங்கள அப்படிதான் பழி வாங்குவேன்னு சொல்றாமா. அடி பாவி. முட்டை தலையினா அம்மாவையும் நான் சொல்லமா. இந்த வச்சுக்கோ நிக்கல். என்ன இவன் திருப்ப வந்து அடிக்கவே மாட்டேங்கிறா? பிஸ்கட்டை ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். பிஸ்கட் எனக்கு குடுறா. டேய் உனக்கு வேணாமா? என்னாச்சு இவனுக்கு? டேய் நீ ஒளிச்சு வச்ச காசெல்லாம் அம்மாட்டே எடுத்து கொடுத்துட்டேன். சரி. என்ன இவன்? ஏண்டா நான் எப்ப ஏன் திட்டுவேன்? இப்பெல்லாம் சண்டையே போட மாட்டேற. அக்கா எங்க? இப்பதான்டா உங்க அக்காவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள் உங்க அக்கா கல்யாணமாயி வேற வீட்டுக்கு போயிருவா. போயிருவாளா? ஏன்க்கா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துட மாட்டேல்ல? அப்படியெல்லாம் மறக்க மாட்டேன்டா. எனக்கு கல்யாணமே ஆகி போனாலும் எப்பயுமே எனக்கு நீ தான் முத குழந்தை. டேய் தம்பி, கொஞ்ச நேரம் போன் கொடுற, விளையாண்டுட்டு தரேன். முடியாது போ, இது அப்பா எனக்குன்னு தந்தது. அப்பா இவன்ட்ட போன் வாங்கி தாங்கப்பா. போங்கப்பா, நான்லாம் தர முடியாது. குட்ரா போன. அப்பா சாயங்காலம் வரும்போது காளான் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா தங்கம்.
அக்கா இந்தாக்கா, அப்பா ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காரு, சீக்கிரம் வா. வந்துட்டேன்டா. இந்தா. இல்ல 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 இல்ல, இதுலதான் அதிகமா இருக்கு, இது வச்சுக்கோ. என்னடா தம்பி, எப்பயும் அதிகமா இருக்கிறது தான் நீ சாப்பிடுவ? அது டேய் தம்பி, இவ்வளவு நாள் உங்க அக்காவுக்கு அம்மா பாசம் என்னன்னு தெரியாமயே வளர்த்திட்டேன். இதுக்கப்புறம் அவ எப்பவுமே அம்மா நம்ம கூட இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அக்காவுக்கு இனிமே எல்லாமே நீ தான் இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இப்ப நான் உனக்கு கொடுத்தாதானே அப்பா சாயங்காலம் காளான் வாங்கிட்டு வரும்போது நீ எனக்கு கொடுப்ப. அடப்பாவி, திருடா. வாக்கா விளையாட போலாம். டேய் உங்க அக்கானால வர முடியாதுடா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஐ ஜாலி, உன் தொல்லை கொஞ்ச நாளைக்கு இருக்காது. டேய் வாடா சாப்பிடுக்கா. மா என்ன கஞ்சி வச்சிருக்கீங்க? சாப்பாடு எதுவும் வைக்கலையா? அக்காவுக்கு உடம்பு சரியில்லைடா, எல்லாத்துக்கும் கஞ்சி தான். இந்த கஞ்சிய அவளையே குடிச்சுக்க சொல்லுங்க, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். டேய் அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன்டா, அக்காவை பாத்துக்கோ. டேய் வால்யூம் கம்மி பண்ற, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, உனக்கு தேவைன்னா போய் பெட்ரூம்ல போய் படுப்போ. ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்லக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லக்கா. அக்கா உனக்கு என்ன வேணுமோ கேளு, தம்பி நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். அக்கா கொடுக்கா. போடா. ஏ நான் ஜெயிச்சிட்டேன். ஏய் வராத, வேணாம். ஏய் வேணாம். டேய் நீ ஏன்டா அழுகுற? காய்ச்சல் சீக்கிரம் சரியாயிரணும். அம்மா தம்பி எங்கம்மா, அவனை காணோம். அவன் வேலைக்கு போயிருக்காமா, வரக்கு நைட் ஆயிருமா. வேலைக்கு போயிருக்கானா? அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அக்கா அக்கா, ஏய் ஏன்டா இப்படி ஓடி வர? அக்கா ஈவினிங் வரப்ப எனக்கு பாதாம் பால் வாங்கிட்டு வா அக்கா. ஆரம்பிச்சிட்டியா? உங்க அக்கா போகும்போது அடம்பிடிக்கான்னு சொல்லியிருக்காரல்ல. சரிடா, வாங்கிட்டு வரேன். இவனும் திருந்த மாட்டான், அவளும் அடங்க மாட்டான். அக்கா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா. அக்கா இன்னைக்கு நைட் வரும்போது டிராயிங் புக் வாங்கிட்டு வாக்கா. அப்போல்லாம் எப்ப பாரு குறும்பு பண்ணிட்டே அடம் பிடிச்சிட்டே இருப்பாமா. அக்கா என்னடா அதெல்லாம்? அக்காவுக்கு பிடிச்ச கேக்கு, சிப்ஸ், பிஸ்கட் எல்லாமே இருக்கு. ஏன்டா? அதான் எல்லாமே பிடிக்கும்லக்கா. என்கிட்ட காசே இல்லைனாலும் என் அக்காக்காக தலையை அடமான வச்சனாலும் நான் ஏதாவது பண்ணுவேன்.